ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டர்ஸில் வெளியான விஜய் சார் நடித்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஹீரோவுடைய மகன் வந்து திரும்ப கிடைக்கிறாரு. கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போது இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சார், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சீஃபாக வந்துட்டு ஜெயராம் சார் வந்து இருக்காரு. ஸோ தான் வந்து இப்படி ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது விஜய் சாரோடைய ஒய்ஃபான ஸ்னேகாவுக்கும் வந்து தெரியாமல் இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு மனைவி, குழந்தை அப்படின்னு லைஃப் வந்து சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்டில் ஸோ இவங்க 3 பேரும் வெளிநாட்டுக்கு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் ஒன்று வந்து போகிறாங்க. போன இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எதிர்பாராத சில சம்பவங்கள் வந்து நடக்குது. ஹீரோ வந்து தன்னுடைய மகனை தொலைச்சிட்றாரு. இதுக்கப்புறமா தொலைஞ்சு போன தன்னுடைய மகன் கிடைச்சானா இல்லையா, தான் வந்து இப்படி ஒரு டீமில் இருக்கோம் அப்படிங்கிறது ஹீரோவோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, இந்த கதையோடைய மெயின் வில்லன் வந்து யார், ஸோ அவரை எப்படி நம்ம ஹீரோ சமாளிச்சாரு, இதெல்லாமே தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஸ்பாய்லர் இல்லாமல் தான் இந்த கதையை வந்து சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோ, சர்ப்ரைஸ் இதெல்லாமே ஒன்றொன்னா வந்து படத்தில் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே படத்தில் வந்து ஒரு எதிர்பார்க்காத இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்றொன்னா நாம் பார்க்கலாம். காந்தி அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வந்துட்டு விஜய் சார் பக்காவாக செட் ஆகிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஜய் சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு வயசாகி அவர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடங்களாகட்டும், படத்தில் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் இருக்குது. எல்லா சண்டை காட்சிகள்லையுமே அவருக்கான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் கூட இன்னுமே குறையல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த எனர்ஜி லெவல் வந்து ட்ராப்பே ஆகலை எந்த ஒரு இடங்கள்லையுமே. ஆக்ஷன் காட்சிகளில் அவருடைய 1-2 மேனரிசமும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அந்த பையன் கேரக்டராக வரக்கூடிய விஜய் சாரோடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் ஒரு சில நாட்டியான விஷயங்கள் வந்து பண்ணும். அண்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடியன்ஸால் நமக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் கேரக்டர் ஒரு சில இடங்களில் நம்ம பொறுமையை வந்து சோதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு பழக்கப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறனால அவருடைய அந்த ஃபேஸ் வந்து நமக்கு பார்க்கும்போது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பர்டிகுலர் கேரக்டருடைய ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த முகம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்பா கேரக்டரும் பையன் கேரக்டரும் மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸும் படத்தில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய விதமான எமோஷனல் காட்சிகளை வந்துட்டு சூப்பராக விஜய் சார் வந்து கேரி பண்ணியிருப்பார். ஸோ உதாரணத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய பையனை வந்து மிஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபீல் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே படத்தில் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி மேனாக விஜய் சாரை வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்க மாட்டோம். ரீசெண்டாக லியோவில் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்துட்டு அந்த ஃபேமிலி மேனுக்கான அந்த ரோல் வந்து இவருக்கு சூப்பராகவே செட் ஆகிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படம் முழுக்கவே ஒன் மேன் ஷோ மட்டும்தான். ஸோ படம் முழுக்கவே விஜய் சார் பேஸ் பண்ணி தான் மொத்த கதையும் நகரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் போக பிரசாந்த் சார் ஆகட்டும், பிரபுதேவா சார் ஆகட்டும், இவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கே தேவையோ அங்கே நீட்டாகவே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து வீணடிக்கப்படலை. அதே மாதிரி ஸ்னேகா, லைலா இவங்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. அஜ்மல் வந்து 1-2 போர்ஷனில் வந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாரு. ஸோ படத்துடைய வில்லனா மோகன் சார் வந்து நடிச்சிருக்காரு. பட் ஓகேவா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பெரிய அளவில் வந்துட்டு அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் கம்மியாக தான் இருக்குது. பட் மெயின் வில்லன் வந்து வேற ஒருத்தர். ஸோ அது யாருன்னு இந்நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் இருந்தாலும் படம் பார்க்காதவங்களுக்காக நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ இந்த படத்தில் சர்ப்ரைஸாக ஏகப்பட்ட கேமியோலாம் வரதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே இந்த படத்தில் இருக்குது. பட் எங்கே வருது, எப்படி வருது அப்படிங்கிறத படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெங்கட் பிரபுவோடைய படங்கள் அப்படின்னாலே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஏகப்பட்டது வச்சுருப்பாரு. எதிர்பார்க்காத சில விஷயங்களும் வந்து படத்துக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸை இந்த படத்துலேயும் வந்து ஆடியன்ஸான நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் போட்டதுலேருந்தே கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இடையில பாட்டு, ஃபைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கங்கே வந்து போகும். ஸோ படம் முழுக்கவே ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸை இவங்க படமாக்கப்பட்ட விதம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய ட்ரெயின் ஃபைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துருக்கு அதாகட்டும், அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வரும், ஒரு சேசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுவுமே படமாக்கப்பட்ட விதம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஸ்டேடியம் ஃபைட்டும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான
சினிமோட்டோகிராஃபி நல்லா ஹாலிவுட் தரத்துக்கு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலலாம் எந்த ஒரு குறையும் வைக்கல. ரொம்ப ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சதுனாலயோ என்னமோ ஒரு சில இடங்களில் வந்து சிஜி சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஒரு சில இடங்களில் மட்டும். ஆனால் சின்ன வயசு விஜய் சாருக்கான அந்த டிஏஜிங் விஷயத்தை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த முகம் வந்து நமக்கு பழக்கப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இன்னும் சின்ன வயசு விஜய் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த மூஞ்சியும் ஒரு 2-3 செகண்டுக்கு வந்து நமக்கு பார்த்தோன்னே பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி இந்த படத்தில் அந்த டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் எனக்கு குறையா வந்து தெரியல. யுவன் சங்கர் ராஜாவுடைய சாங் வந்துட்டு அந்த விசில் போடு சாங்கை இன்னுமே வந்து பெட்டராக இவங்க தேட்டரில் பார்க்கும்போது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தேட்டரில் பார்க்கும்போது வேறு மாதிரியான ஒரு வைபை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாங் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் படத்துக்கான அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பட்டை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப ஹெவியாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கணுமோ அதெல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. சென்டிமெண்ட்டு, காமெடி, ஆக்ஷனு எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பிரச்சனையே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு கேரக்டரைசேஷனே வந்து கொடுக்கல. எல்லாருடைய கேரக்டருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதனாலேயே அந்த சில எமோஷனல் சீக்வன்ஸ் வந்து பெரிய அளவில் நம்மளால் வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க முடியாமல் போகுது. இதில் விஜய் சாரோடைய அந்த சென்டிமெண்டல் போர்ஷன்ஸுமே அதே போல தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த பர்டிகுலர் எமோஷனல் சீக்வன்ஸில் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்த அளவுக்கு அந்த சென்டிமெண்டல் போர்ஷன்ஸை வந்து நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியல. மேபி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து அதை ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே டக்குன்னு நடக்கிற மாதிரி வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ யாருக்குமே எந்த ஒரு பெரிய ரிஸ்க்குமே இல்லாத மாதிரியும் அடுத்தடுத்து பரபரப்பாக நம்மளை யோசிக்கவே விடாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு சில இடங்களில் நிறுத்தி நிதானமாக சொல்லியிருந்துருக்கலாம். கதை வந்து ஆரம்பிக்கும் போதே இந்த 4 பேரும் ஒரு ஸ்குவாடில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்குவாடு வந்து எதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இவங்க காட்டியிருந்துருக்கணும். இந்த படம் 3 மணி நேரம் இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே பெரிய அளவில் லேகோ இல்லை போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அவ்வளோவா இல்லை. டப்புன்னு அடுத்தடுத்த சீனுக்கு வந்து லீடு கொடுத்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளை வந்து யோசிக்கவே விடாமல் பண்ணிடுறாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தோணுது இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதெல்லாமே படம் பார்த்துட்டு இருக்கும்போது லைட்டாக தோணும், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெவியாகவே தோணுது. பட் கம்ப்ளீட்டாக ஒரு படமாக வந்து பார்க்கும்போது ஒரு நீட்டான கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஃபேமிலியோட குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு விஜய் சாரோட இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த துருன்னு இருக்கக்கூடிய அந்த நடிப்பாகட்டும், இதெல்லாமே இந்த படத்தில் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு எல்லா படங்களை போலவுமே. இருந்தாலும் 3 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டியூரேஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒட்டுமொத்த படமாக வந்து பார்க்கும்போது ஒரு சில குறைகள் வந்து இருக்க தான் செய்யுது. பட் அதே சமயம் என்டர்டெய்னிங்கான விஷயங்களும் இந்த படத்தில் வந்துட்டு இருக்கிறதுனால அது பெரிய அளவில் வந்துட்டு தெரியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு பர்சனலாக இந்த படம் வந்து பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. நான் எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு சில எஃபர்ட் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு புது முயற்சி. ஸோ இந்த படத்தில் இதை புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படம் அதுக்கு ஒரு முதல் படியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இப்படி கூட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை போய் தேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.